ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். முருகனின் அருள் பெற்ற குழந்தைகள் இந்த கிழமையில்தான் பிறக்கும். முன்னோர்களின் கூற்றின்படியும் சாஸ்திரங்களின் குறிப்புகள் படியும் முருகனின் அனுகிரகம் பெற்ற குழந்தைகள் எப்போதுமே செல்வ செழிப்போடும் கல்வி தன தானியம் நிறைவாக அவர்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது மற்ற கிழமைகள்ல பிறக்கிற குழந்தைகளுக்கு முருகனின் அருள் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதற்கு அந்த குழந்தைகள் ஒரு சில விஷயங்கள் செய்தாக வேண்டும். அது மட்டும் இல்ல, மற்ற கிழமைகள்ல ஒரு குழந்தை பிறக்கின்றனா, ஒவ்வொரு கிழமைகளுக்கும் உரிய அதிபதி, கிரகங்கள் மற்றும் அந்த கடவுளின் அமைப்பும் இருக்கின்றது. இப்ப முருகனுக்கே உரிய நாள். அந்த நாள்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அவங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும். அதேபோல கந்த கடவுளான முருகப்பெருமானை நம்ம மனமுருகி முருகா அப்படின்னு கூப்பிட்டோம்னா, மும்மூர்த்திகளின் அருள் நமக்கு கிடைக்கும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றால் முகுந்தன் என்று பொருள். முகுந்தன் என்றால் பெருமாளை குறிக்கும். என்றால் ருத்ரன் என்று பொருள். ருத்ரன் என்றால் சிவபெருமானை குறிக்கும். என்றால் கமலத்தில் வீற்றிருக்கும் பிரம்மாவை குறிக்கும். இப்படி நம்ம முருகா அப்படின்னு கூப்பிடும்போது மும்மூர்த்திகளின் அருளும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். முருகனுக்கே உகந்த தினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை. அது ஏன் முருகனுக்கு மட்டும் அந்த செவ்வாய்க்கிழமை உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தின் அதிபதியே முருகன் தான். அதனால தான் முருகன் வழிபாட்டை நம்ம செவ்வாய்க்கிழமை செய்யும்போது அந்த செவ்வாய் பகவானும் முருகனின் அருள் கடாட்சமும் சேர்ந்து ஒரு சேர பெற்று நம்மளுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில நம்ம முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரமாகவே அந்த முருகப் பெருமானுடன் சேர்ந்து நம் வேண்டுதல் 100% விரைவில் நடக்கும். இப்போ முருகனுக்கே உரிய நாள் செவ்வாய்க்கிழமைன்னு தெரிஞ்சு போச்சு. வெறும் செவ்வாய்க்கிழமை மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் விசாக நட்சத்திரமும் கூடி வரும் நாட்கள்ல அந்த நாட்கள்ல ஒரு குழந்தை பிறக்கின்றது அப்படின்னா, அவர்களுக்கு முருகனின் அருள் இரட்டிப்பாகவும், அவர்கள் வாழ்க்கை ரொம்பவே சுபிட்சமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, முருகனுக்கு உகந்த இந்த திதிகளிலும், இந்த நட்சத்திரங்களிலும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது அப்படின்னா, முருகனின் அருளோடு, முருகனின் அனுகிரகம் பெற்ற குழந்தைகள் உங்களுக்கு பிறந்திருக்கின்றன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி திதியில் ஒரு குழந்தை பிறக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்களிலும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது அப்படின்னா, முருகனின் பரிபூர்ண அருள் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், மற்ற கிழமைகள்ல குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு முருகனின் அருள் கடாட்சம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். இந்த கிழமைகள்ல இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கு பிறப்பிலேயே முருகனின் அனுகிரகம் நிறைந்திருக்கும். மற்றவர்களுக்கு முருகனை எந்த அளவுக்கு மனதார நம் வழிபாடு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு முருகனின் அனுகிரகம் நமக்கு நிறைவாக இருக்கும். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, முருகனுக்கு ரொம்பவே பிடித்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. மற்றொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.